ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த தமிழ் மாதமானது ஆரம்பமாக போகுது. அன்று என்ன தமிழ் மாதம் ஆரம்பமாக போகுதுன்னா, தற்போது ஆவணி மாதமானது 5வது மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த 5வது மாதமான ஆவணி மாதம் முடிந்து 6வது மாதமானது அன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதம் புரட்டாசி மாதம். தமிழ் மாதத்தில் 6வதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்பது அனைவருக்கும் தெரியும். புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் என்பது தெரியும். புரட்டாசியே பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு நிறைய இடங்களில் செய்யப்படும். பெருமாளுக்காக இந்த மாதத்தில் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசியில் பயணம் செய்வார். ஸோ அதனால் இது கன்னி மாதம் என்றும் அழைக்கப்படும். ஸோ இந்த கன்னி மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய மாதத்தில் சூரியனுடைய மாற்றத்தினால மேஷ ராசியிலிருந்து மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அதே போல் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு உகந்த மாதங்கிறதுனால இது பெருமாள் மாதம் என்றும் அழைக்கப்படும். அதனால் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பெருமாளுடைய அருளால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. 3ல் சூரியன், 3, 4ல் புதன், 4ல் சுக்கிரன், 4, 5ல் குரு, 6ல் சனி, 7ல் செவ்வாய் கேது, 1ல் ராகு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் கடகராசிக்கார அன்பர்கள் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரியன், சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு சூப்பரான இடத்துல அமைஞ்சிருக்காங்க. புதனும் குருவும் கூட மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல அமைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுடைய முயற்சிகளில் புரட்டாசி மாதம் உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும். அதுக்கப்புறம் திட்டமிட்ட காரியங்கள்லாம் திட்டமிட்டபடியே முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க. இதை இந்த நேரத்தில் முடிக்கணும், இவங்களை வச்சு முடிக்கணும், இந்த மாதிரி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா காரியங்களையும் திட்டமிட்டுக்கோங்க. அப்படி திட்டமிட்டபடி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி முடியும். அரசாங்க காரியங்கள் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு அனுகூலமாக முடியும். மெயினாக வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இதில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். உங்களுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் தடையே இல்லாமல் வீடு களை கட்டி நடக்கும். அப்புறம் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் இப்போ உங்ககிட்ட வருவாங்க. அவங்க தவற உணர்ந்து வழியை பேசுவாங்க. அவங்க வழியை பேசும்போது அவங்கக்கிட்ட உங்களுக்கு பேசணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் புரட்டாசி மாதம் தாராளமாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் புதிய நண்பர்கள் நிறைய உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அப்படி அறிமுகம் ஆகக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். அதனால் நண்பர்கள் அறிமுகம் ஆகிறத ஏற்றுக்குங்க. அப்புறம் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது அதை முடிஞ்ச அளவு சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறையும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். தந்தைக்கிட்ட கூட உதவிகள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தந்தையிடம் நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுங்க.
முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வெளியில் வந்து 3வது நபர்கிட்ட சொல்லாமல் அந்த பிரச்சனையை நீங்களே 2 பேரும் சால்வ் பண்ண பாருங்கள். உடனே சரியாகிவிடும். அப்புறம் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ பிள்ளைகள் வகையில் கூட உங்களுக்கு நற்செய்தி ஒன்று கிடைக்கும். அது நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த செய்தியாக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இதில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு பணி சுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி உழைக்கும் போது தான் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் கூட உங்கள் வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஆப்பில் போய் முடியும். மாதத்துடைய பிற்பகுதியில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அப்போ நீங்கள் எதிர்பாராத சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு வேலையில் இருக்கணும் என்று ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரக்காரங்க உங்களுக்கு வியாபாரத்துக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த புரட்டாசி மாதம் கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு முறியடிக்கிற மாதிரி ஆற்றல் வந்து கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்ககிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அவங்களிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரம் செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அதிர்ஷ்ட மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரம் வந்து நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கடக ராசிக்காரங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வியாபாரக்காரங்க உங்களுடைய வியாபாரத்தில் நுணுக்கங்களோடு செயல்படும் போது அதற்கேற்ப பலன் வந்து கிடைக்கும். அதான் ஃபஸ்ட்டே சொன்னல, வியாபாரத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும். கண்டிப்பாக வந்து வியாபாரத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் வந்து அமையும். சக கலைஞர்கள் வந்து அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். மூத்த கலைஞர்கள் வழிகாட்டுதல் படி நீங்கள் நடக்கும்போது பயன் தருவதாக இருக்கும். அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க உங்கள் மூத்த கலைஞர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறத வந்து கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கலைஞர்களுடைய வழிகாட்டுதல் படி நடந்துக்குங்க. கலைஞர்கள் நீங்கள் மூத்த கலைஞர்களுடைய வழிகாட்டுதல் படி நடந்துக்குங்க, பயன் தருவதாக இருக்கும். அப்புறம் கடகராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் முற்பகுதியில் பாடங்களில் ஆர்வம் குறைந்து இருக்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது நல்லது. மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணும் பெறுவீங்க. ஸோ தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு மாணவர்கள் நீங்கள் ஆர்வத்தோடு எல்லாத்துலேயும் படிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். ஆனால் மற்றவர்களோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணும். குடும்பத்தினர் வந்து அனுசரணையாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கூட அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். ஆக மொத்தம் கடகராசிக்கார பெண்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டகரமான மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் நிறைய இருக்குது. அது என்னென்ன அதிர்ஷ்ட நாட்கள் அப்படிங்கிற தேதியை வந்து ஆங்கில தேதிப்படி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதம் 18, 19, 21, 27, 28, 29. அதே போல் அக்டோபரில் 1, 4, 5, 9, 15, 16. இதெல்லாம் அதிர்ஷ்ட நாட்கள். இந்த நாட்களில் எந்த ஒரு சுப விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் புரட்டாசி மாதம் இருக்குது. புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதிப்படி செப்டம்பர் 22, 23, 24. இந்த 3 நாளும் சந்திராஷ்டம நாள். இந்த 3 நாள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரட்டாசி மாதம் அதிர்ஷ்ட நாள், சந்திராஷ்டம நாட்கள் இதெல்லாம் தான். உங்களுக்கு பரிகாரமாக புரட்டாசி மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும். அப்படி இல்லைனா அஷ்டமி அன்று பைரவருக்கு நெய்தீபம் ஏற்றணும். இது 2ல் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் புரட்டாசி மாதம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இன்னும் நடக்கும்.
அதனால் புரட்டாசி மாதம் இந்த 2 பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசியாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.